கிளம்புறேன்னு மயிலு சொல்றாங்க. சரவணன் கேக்குறாரு எப்படி போவான்னு. பஸ்ல தான். நான் இருக்கும்போது பஸ்லயா? நான் வண்டியிலே கொண்டு வந்து விடுறேன் அப்படின்னு சொல்றாரு. வடிவேலு செந்திலுக்கும் கதிர்க்கும் போன் பண்ணி பாக்குறாரு. போனை எடுக்கல அவங்க ரெண்டு பேரும். வடிவேலு அவங்க ரெண்டு பேரையும் தேட போறாரு. வீட்டுல டிராப் பண்றாரு சரவணன். வடிவேலுக்கு சரவணன் போன் பண்றாரு. கிளம்பி நம்ம கடைக்கு வாங்க சரவணன். நான் சொல்றேன்ப்பா வா வெளியே. அப்பாவை குமார் அடிச்சிட்டான்டா. வேணும்னு அடிக்கலடா. அவன் வேணும்னு அடிச்சாலும் வேண்டான்னு அடிச்சாலும் எப்படி அவன் எங்க அப்பாவை அடிக்கலாம்? ராஜிய குமார் அடிக்க போனான்டா. தெரியாம பட்டுருச்சு உங்க அப்பா மேல. அவன் யாரு ராஜிய அடிக்கிறதுக்கு? இப்ப வீட்டுல யாரும் இல்லையா? கதிர் இருந்தாங்க. அவன் சும்மாவா இருந்தான்? அவனை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காங்கடா. கதிரும் செந்திலும் கூடி கூடி பேசிக்கிட்டு இருந்தாங்கடா. இங்க அவங்க ரெண்டு பேத்துக்கும் போன் பண்ணா எடுக்க மாட்டேறாங்க. நீங்க ரெண்டு பேரும் குமார தேடிதான் போயிருப்பாங்க. அவங்க எங்க இருந்தாலும் சரவணா நீ புத்திமதி சொல்லி அனுப்பு. சரவணா கல்யாணத்தை வச்சுக்கிட்டு நீ சண்டைக்கு போயிடாதரா. சரவணா நீ என்ன பண்ற? பக்கத்துல ஒருத்தரை பார்க்க வந்தேன். அப்படியே கடையும் வந்து பாத்துட்டு போலான்னு வந்தேன். என்கிட்ட மாமாவை பார்க்க வந்தேன்னு தானே சொன்ன சரவணா. கடைக்கு வந்தா தானே மாமாவை பார்க்க முடியும். அதனாலதான் அப்படி சொன்னேன். நான் போயிட்டு வரேன்ப்பா. கதிரும் செந்திலும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க குமாருக்காண்டி. சரவணன் கதிருக்கு போன் பண்றாங்க. அப்போ ஒரு பாட்டு ஒண்ணு பேக்ரவுண்ட்ல ஓடுது. அதை கேட்ட உடனே சரவணன் நாங்க 5 நிமிஷத்துல வந்துருவேன், எங்கேயும் நகலாதீங்கன்னு சொல்லிட்டு போனை வைக்கிறாரு. செந்தில் சொல்றாரு கதிர்கிட்ட, சரவணன் கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம், நம்ம ரெண்டும் சேர்ந்து இருக்கோம்னா சரவணன் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. சரியா? நாளை பார்க்கலாம். இன்று ஆப்கானிஸ்தானின் தலைநகரம் காபூல். நாளை சந்திப்போம்.